அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு அது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு ஓகேவா போகுது. பட் செகண்ட் ஹாஃப்லாம் வந்து கதை எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ ட்ராவல் ஆகி கடைசியில் எங்கேயோ போய் முடிஞ்சு கடைசியில் ஜிகர்தண்டா 2 கிளைமேக்ஸ் டபுள் எக்ஸோட கிளைமேக்ஸ் அப்படியே திருப்பி ரீஷூட் பண்ணி வச்சுருக்காங்க சூர்யா வச்சு. அது எதுக்குன்னு தான் தெரில. வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்றைக்கி வந்து நம்ம ரெட்ரோ இந்த திரைப்படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இன்று திரையரங்கில் வெளியாகி இருக்கிற சூர்யாவுக்கு இதுவாவது கம்பேக்காக இருக்குமா அப்படின்னு பெருசும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு திரைப்படம். கார்த்திக் சுப்ராஜ் தான் இந்த எதிர்பார்ப்புக்கு ஒரே காரணம். படம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி படத்தோட கதை என்ன அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும். படமே 3 மணி நேரம், 2 மணி நேரம் 48 நிமிஷம். கதை சொல்கிறதுக்கும் அவ்வளோ நேரம் ஆகும். அவ்வளோ பெரிய கதை, அவ்வளோவு எடுத்து வச்சுருக்காங்க. அதாவது ஒரு 2 படம் எடுத்து ஒரு 2.5 மணி நேரம், 2 மணி நேரம்னு வச்சுப்போமே. ஒரு 2 மணி நேரம், 2 மணி நேரத்துக்கு 2 படம் எடுத்து அதோட மொத்தத்தையும் சேர்த்து கண்டென்ட்டை அதை ஒரு 3 மணி நேரத்துக்கு சுருக்கி ஏதோ வச்சு திணிச்ச மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து முடித்தோடனே சரி படம் முடிஞ்சிருச்சு போதும் அப்படிங்கிற அளவுக்கு ஆன கண்டென்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்குது. திருப்பி செகண்ட் ஹாஃபு திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஓடுது. அது இன்னொரு படத்துக்கான கண்டென்ட் இருக்குது. அவ்வளோ கண்டென்ட் தேவையா? முதல்ல இவ்வளோ பெரிய படம் தேவையா? படம் 3 மணி நேரம் ஓடுது, ஆனால் என்னமோ 6 மணி நேரம் ஓடுற மாதிரி இருக்குது. அவ்வளவு ஸ்லோன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ ட்ராகா லேகா ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லணும். கார்த்திக் சுப்ராஜ் அவர் ஒரு படம் பெஸ்ட்டாக எடுப்பார், அடுத்த 2 படம் அவருக்கு கம்பேக் கொடுக்கணும், எப்படா வருவாருன்னு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு படங்கள் எடுப்பார். அந்த மாதிரி தான் மகானும் ஜெகமே தந்திரமும் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் கம்பேக்காக வெயிட் பண்ண படம் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ், அது அவர் கம்பேக் கொடுத்தாரு. ஸோ இப்போ அடுத்து இந்த படம் ஜெகமே தந்திரம் கணக்கில் சேர்ந்துருச்சுன்னா அடுத்து வர படம் மகான் கணக்கில் சேருமான்னு தெரியல. அதுக்கப்புறம் கம்பேக் கொடுப்பாரான்னு. சூர்யா லைஃப் டைம் கம்பேக் போல இருக்கு. எப்படி இவனுக்கு வந்து இதுதான் இவனோட கம்பேக், இதுதான் இவனோட கம்பேக்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ கடைசி வரைக்கும். ஆனால் அவர் ஒவ்வொரு படத்துலையும் அவருக்கு எதுக்கு இன்னொரு கம்பேக் சொல்கிறாங்கன்றது தெரில. அவர் எல்லா படத்துலையுமே அவர் பெஸ்ட்டாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதேமாதிரி சூர்யாவும் அவரோட பங்குக்கு எல்லாமே பெஸ்ட்டாக தான் கொடுத்துட்டு இருக்காரு. சிக்கல் என்ன அப்படின்னா அவரை வச்சு படம் எடுக்கிறவங்களுக்கு தான். அதாவது அவர்கிட்ட இருக்கிற மொத்த வித்தையும் அவருக்கு எமோஷன் பெஸ்ட்டாக வருது, ஆக்ஷன் பெஸ்ட்டாக வருது, அவங்க அப்பா பெருமைப்பட்டு சொல்கிற மாதிரி 6 பேக் பெஸ்ட்டாக வருது, மார்ஷியல் ஆர்ட்ஸ் பெஸ்ட்டாக வருது. அவர்கிட்ட இருக்க எல்லா பெஸ்ட்டையும் எனக்கு கிடைச்சிருக்க ஒரு வாய்ப்பு, ஒரு படம் தான் கிடைச்சிருக்கு அவரோட. அதில் அவரோட மொத்த வித்தையும் நான் இறக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்குவாலியும் அதுதான் நடந்துச்சு, இதுலேயும் அதுதான் நடந்திருக்கு. மொத்த வித்தையும் இறக்கும் போது படத்தோட ஹெவினஸ் ஜாஸ்தி ஆகிடுது, நிறைய பார்க்குற மாதிரி இருக்குது. மற்றபடி சூர்யா வந்து எந்த விதமான தப்புமே சொல்ல முடியாது. அவருடைய எமோஷனாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணுற ஆக்ஷனாக இருக்கட்டும், சரியான பெர்ஃபார்மன்ஸ், பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு உண்மையிலே உயிரை கொடுத்து நடிச்சிருக்காருன்னு சொல்லணும், அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பட்டு கங்குவாலான அதே சிக்கல் தான் இதுலேயும். கதை நல்லா இல்லைன்றதை விட அதை இழுத்தடிச்சு பண்ணுறதுனால அவருக்கு படங்கள் போக மாட்டேங்குது. அதுக்கடுத்து பூஜா ஹெக்டே அவங்களோட கரியர் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸு. நம்ம பூஜா ஹெக்டேவாது நம்ம பீஸ்ட்டு முகமூடியில் வந்த பூஜா ஹெக்டேவா இவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அதுக்கப்புறம் படத்தில் பெரிய ஸ்டார் காஸ்ட்டு எதிர்க்கு இருக்காங்கன்னே நான் தெரியாத நிறைய பேர். கருணாகரன் அவர் வந்து படம் ஃபுல்லாக வராரு, மொத்தமாகவே ஒரு 2-3 டைலாக் தான் வரும். பிரகாஷ் ராஜ் கிட்டத்தட்ட அவர் தான் வந்து பாஸ் வில்லன்னு. அதாவது நம்ம பிரைம் மினிஸ்டர் மாதிரி இவர் ஜோர்ஜ் ஜார்ஜ் இருக்காருன்னா பிரசிடென்ட் மாதிரி பிரகாஷ் ராஜ் இருக்கார். அவர் தான் தலைமை, ஆனால் அவர் பெரிய வில்லத்தனம்லாம் எதுவும் பண்ணல. அவரோட ரோலுமே பெருசாக எதுக்கு தேவைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஜோர்ஜ் ஜார்ஜ் ஓகே, பட் அவர் நடிப்புக்கு தீனி போடுற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இது இல்லை அப்படின்னு சொல்லணும். படம் ஆரம்பிக்கும் போது வேறு லெவலில் ஆரம்பிக்குது. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த ஒரு 50 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட்டு நான் பார்த்ததுலேயே தமிழ் சினிமாவோட பெஸ்ட்டு சிங்கிள் ஷாட் அதுதான். அது எடுக்கணுமே எடுத்தாங்களா இல்லை எப்படின்றது தெரியல. பட் கனிமா சாங்லேருந்து அதுக்கப்புறம் எமோஷன் வருது, ஆக்ஷன் வருது, சரியான ஒரு அவ்வளோ ஹெவியான ஒரு ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு, சிங்கிள் ஷாட்டு. அது முடிஞ்சதுக்கப்புறம் மொத்த தேட்டரும் கிளாப் பண்ணிச்சு. அவங்களுக்கு அப்பாடா முடிஞ்சிச்சு அப்படின்னு அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு அது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு ஓகேவா போகுது. பட் செகண்ட் ஹாஃப்லாம் வந்து கதை எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ ட்ராவல் ஆகி கடைசியில் எங்கேயோ போய் முடிஞ்சு கடைசியில் ஜிகர்தண்டா 2 கிளைமேக்ஸ் டபுள் எக்ஸோட கிளைமேக்ஸ் அப்படியே திருப்பி ரீஷூட் பண்ணி வச்சுருக்காங்க சூர்யா வச்சு. அது எதுக்குன்னு தான் தெரில. அதே கிளைமேக்ஸ், அதே முடிவு தான் படத்துக்கு. சந்தோஷ் நாராயணன்
டான்ஸு செம்மையாக ஆடுறாரு, பாட்டு நல்லா போட்டிருக்காரு, பிஜிஎம்மும் சூப்பராக பண்ணியிருக்காரு, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது, டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டான ஒரு படம். பட்டு கதையிலையும் திரைக்கதையிலையும் மொத்தமாக கோட்டை விட்டதுனால படம் பெருசாக நமக்கு கனெக்ட் ஆகாமையே போயிடுது. எதுக்கு ஃபேண்டசிலாம் உள்ளே வந்துச்சுன்றதே தெரியல. ஏதோ ஒரு மாதிரி போச்சு படம் அப்படின்னு தான் சொல்லணும். பெருசாக கனெக்ட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லலாம். ரெட்ரோ இந்த காலத்துக்கு இல்லாமல் அது ஒரு ரெட்ரோவாகவே இருக்குது. எல்லா ரெட்ரோவும் நம்மளால் ரசிக்க முடியாதுல்ல, அந்த ரசிக்க முடியாத ஒரு ரெட்ரோ தான் இந்த ரெட்ரோ. இந்த விஷயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம். நன்றி.